அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக் உடைய பாக்ஸ் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசன் மேக்னட்டிசம். பாக்ஸ்க்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க. The directive property of magnets has been used for centuries to find directions. Around 800 years ago, the Chinese discovered that a suspended lodestone stops the north-south direction. Chinese used these lodestones to find directions. ஸோ அதாவது காந்தத்துடைய அந்த காந்தங்கள் இருக்கு இல்லைங்களா, அதோடைய அந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத வச்சு டைரக்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சைனீஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட அவங்களுக்கு என்ன வந்து தெரிஞ்சிருக்கும்னா, எப்பவுமே ஒரு ஸ்டோன் வந்து அந்த லாட் ஸ்டோன் வந்து நம்ம தொங்க விடுறோம் அப்படின்னா அது வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை தான் காட்டும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா கண்டுபிடிச்சிருப்பாங்க. The navigators of that country used to keep a piece of lodestone suspended in their boats, and during a storm or mist, they used the lodestone to locate directions. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டார்ம் அப்பவோ அல்லது வந்து மிஸ்ட் டைம்லயோ வந்து இந்த லாட் ஸ்டோன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிஸ்ட்னா ஃபுல்லா வந்து பனிமூட்டமா ஒரே வெள்ளை கலர்ல இருக்கும். ஸோ அந்த டைம்லயும் நமக்கு வந்து டைரக்ஷன்ஸ் தெரியாது. ஒரு பெரிய புயலுக்கு அப்புறமும் வந்து போட் வந்து எந்த சைடு வந்து திரும்பி நிக்குதுன்றது கூட நமக்கு தெரியாது. ஸோ அப்ப நானா பக்கமும் வந்து தண்ணீர் சூழ்ந்திருக்கும் பொழுது நமக்கு எந்த டைரக்ஷன் நோக்கி போறதுன்னு தெரியாம தவிக்கும் பொழுது இந்த காந்தம் அப்படிங்கிறது ரொம்பவுமே அந்த இடத்துல வந்து ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்திருக்குது. ஸோ இதை கண்டுபிடிச்சது யாருன்னா 800 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து சைனீஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு இது மட்டும்தான் முக்கியம். ஸோ அதே மாதிரி நார்த் சவுத் டைரக்ஷன்ல தான் எப்பவுமே அது வந்து போயிட்டு லொகேட் ஆகும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. Magnets lose their properties when they are placed near cell phone, computer and DVDs. These objects will also get affected by magnetic field. ஸோ எப்பவுமே மேக்னெட்ஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து செல்போன் கிட்ட இருந்தோ அல்லது கம்ப்யூட்டர் கிட்ட இருந்தோ டிவிடி கிட்ட இருந்தோ கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அது வந்து அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா லூஸ் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல. ஸோ இந்த மேக்னெட்ஸ்னால அந்த கேட்ஜெட்ஸ்க்கும் வந்து ப்ராப்ளம் தான், அவங்களும் அஃபெக்ட் ஆவாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மேக்லவ் ட்ரெயின். ஸோ மேக்லவ் ட்ரெயின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மின்காந்த தொடர்வண்டின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதாவது காந்த விசை மூலமா வந்து இந்த ட்ரெயின் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை தான் மேக்லவ் ட்ரெயின் சொல்லுவோம். இதோட எக்ஸ்பான்ஷன் என்னங்கிறதும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மேக்னெட்டிக் லெவிடேஷன் அப்படிங்கிறத தான் மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னு நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல வந்து கூப்பிடுறோம். ஸோ இதுல என்ன பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். By using attraction and repulsion at the same time, the train move forward. The magnets are controlled by electricity. ஸோ இந்த இடத்துல என்ன பிரின்சிபல்னா ரிப்பல்ஷன் அண்ட் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது இந்த மேக்னெட்ஸ் உடைய மெயின் ப்ராப்பர்ட்டி. அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே அட் தி சேம் டைம்ல அந்த இடத்துல வந்து கொண்டு வந்து இந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேக்னெட்ஸ் உடைய இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து கண்ட்ரோல்ட் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி மூலமா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும், எங்க வந்து மூவ் ஆகணும், அது எல்லாமே வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமா தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் வந்து இதுல என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா மேக்னெட்ஸ் உடைய அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் அப்படிங்கிற ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அட் தி சேம் டைம்ல வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் லைட் போல்ஸ் அப்படின்னா ரிப்பல்ஸ் ஈச் அதர், அதாவது ஒத்த துருவங்கள் வந்து ஒன்றை ஒன்று விளக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ நார்த் சவுத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் இருக்கு. ஸோ இதுவே லைட் போல்ஸ்னா நார்த்தோ சவுத்தோ மீட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து இருக்கும், அதாவது ஒன்றை ஒன்று வந்து விளக்கி கொள்ளும். இதுவே அன்லைக் போல்ஸ், அதாவது நார்த் சவுத் அல்லது சவுத் நார்த்ன்ட்டு ரெண்டும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கக்கூடிய ரெண்டு போல்ஸ் வந்து ஒன்னா மீட் பண்ணுதுன்னா அந்த இடத்துல வந்து அட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல ஒண்ணுக்கு ஒன்று அட்ராக்ட் ஆகும், திருப்பியும் வந்து ரெண்டு பேர் மீட் பண்ணும் பொழுது ஒண்ணுக்கு ஒன்று வந்து ரிப்பல்ஸ் ஆகும். ஸோ அதை வச்சுதான் அந்த இடத்துல எலக்ட்ரிக் ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது பாருங்க, which countries. இது வரைக்கும் இந்த மேக்லவ் ட்ரெயினை சக்சஸ்ஃபுல்லி எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, இந்த 3 பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க கீழே வந்து ஸ்பீடெல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்பீட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் நீங்க ஒன்ஸ் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப இதுக்குள்ள டெப்தா போயிட்டு பார்க்க வேண்டாம். இது வரைக்கும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணது எந்த அளவுக்கு ஸ்பீடா போயிருக்காங்க, மேக்ஸிமம் அவங்க வந்து ரன் பண்ண ஸ்பீட் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி
இந்த இடத்துல கீ ஃபியூச்சர்ஸ் பாருங்களேன். இந்த மேக்லவ் ட்ரெயினுடைய ஒரு சில ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு. என்னென்னா நோ ஃப்ரிக்ஷன், அதாவது ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்கிறது இல்லை. ஸோ நமக்கு ஃப்ரிக்ஷன் நடந்தாவே வியர் அண்ட் டியர் ப்ராப்ளம் இருக்கும்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல வியர் அண்ட் டியர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கம்மியாகுது, ஏன்னா நோ ஃப்ரிக்ஷன்னால. அடுத்தது ஹை ஸ்பீட். ஸோ ஒரு நார்மல் ட்ரெயினை விடவே இதோடைய ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹை ஸ்பீடாக இருக்குது. ஸோ நார்மல் ட்ரெயினோட ஸ்பீடை விட இவங்க வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. நோ நாய்ஸ், முக்கியமான ஒரு விஷயம், நாய்ஸ் பொல்யூஷனை இது வந்து டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுது. நோ நாய்ஸ், எந்த ஒரு நாய்ஸுமே இந்த இடத்துல கிரியேட் ஆகிறது கிடையாது. ஸோ நம்ம இந்த மொத்தமாக இந்த பாக்ஸில் நம்ம பார்க்க வேண்டியது மேக்லவ் ட்ரெயினுடைய எக்ஸ்பான்ஷன் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்கே எந்தெந்த பிரின்சிபல்ஸ் ஒர்க் ஆகுது, ரிப்பல்சன் அண்ட் அட்ராக்ஷன். அடுத்தது எந்தெந்த கண்ட்ரிஸ் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்ன. ஸோ இதை மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக மெயினாக இருக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.